நாஸ்கா ஓவியங்கள். நாஸ்கா ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் அமெரிக்க நாடான பெருவில், அதிலும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தினுடைய மைய பகுதியில் இந்த ஓவியங்கள் இருக்குது. யாராலையுமே அவ்வளவு எளிதில் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த பாலைவனத்தினுடைய வெப்பம், அந்த வெண்மை தன்மை அப்படிப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு பாலைவனத்தில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அதுவும் பல கிலோமீட்டர் நீளம் உடைய ஒரு ஓவியத்தை அவங்க வரைஞ்சிருக்காங்க. அது எப்பேற்பட்ட சாத்தியம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு எளிதில் அவ்வளோ பெரிய ஓவியத்தை பாலைவனத்தில் எப்படி வரைஞ்சிருக்க முடியும்? அதுவும் 2000 ஆண்டுகள் பழமையான ஓவியம்னா பார்த்துக்கோங்க. தரையிலிருந்து அந்த பாலைவனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய முழுமை தன்மையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு நாம் வானத்திலே விமானத்தில் பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அது தெரியும்.